வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு வக்கர பயிற்சி பலன்களை பற்றி தான் அந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவாக வக்கரம்னா என்ன? பின்னோக்கி நகர்ந்து வரக்கூடியதுக்கு பேர் தான் வக்கரம். முன்னோக்கி போகிறதுக்கு பேர் வக்கரம் இல்லை, அப்போ பின்னோக்கி வர்றதுக்கு பேர் வக்கரம். இப்போ குரு பகவான் வக்கரத்தில் வராரு, அதாவது பின்னோக்கி வராரு. அப்போ அந்த பின்னோக்கி வராரு அப்படின்னா ரிஷபராசியிலிருந்து ரிஷபராசியிலே அவர் வக்கரம் அடைகிறார். சரிங்களா? அப்போ ரிஷபராசியிலிருந்து மேச ராசிக்கு வரல. அதே பார்த்தீங்கன்னா இந்த 119 நாட்கள் பார்த்தீங்கன்னா அவர் ரிஷபராசியிலேயே வக்கரம் அடைஞ்சு ரிஷபராசியில வக்கர நிபரத்தை அடைஞ்சிடறாரு. சரிங்களா? அப்ப எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் வக்கரம் அடைகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்கணித முறைப்படி புரட்டாசி மாசம் 23ஆம் தேதி வக்கரம் அடைஞ்சு தை மாசம் 22ஆம் தேதி வரைக்கும் வக்கரத்துல தான் இருக்க போறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா அதே ஆங்கில தேதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அக்டோபர் மாசம் 9ஆம் தேதி 2024 வக்கரம் அடைஞ்சு அவர் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2025 வருஷத்துல அவர் வக்கரம் நிபரத்தை அடைகிறார். கிட்டத்தட்ட 119 நாட்கள். இந்த 119 நாட்கள் குரு பகவான் வக்கர நிலை அடையும் பொழுது, அதாவது 10வது ராசியான மகர ராசியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அதை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்கிறோம். இதுக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாக்கியத்துக்கு எப்ப ஆகிறாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கியத்துப்படி புரட்டாசி மாசம் 29ஆம் தேதி குரு வக்கரம் அடைகிறார். திருக்கணிதத்துக்கு புரட்டாசி மாசம் 23ஆம் தேதி ஆகிறாரு. திருக்கணித முறைப்படி பார்த்தீங்கன்னா 119 நாட்கள். அந்த வக்கரங்கள் அடையும் பொழுது மகர ராசியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் அப்படின்னு சொல்றவர் உங்க சுய ஜாதகத்துல குரு பகவான் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இந்த வக்கர காலம் உங்களுக்கு ராஜயோகம். ஏன்னா ஆல்ரெடி குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து மே மாசம் 1ஆம் தேதி குரு பகவான் மேச ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு போயிட்டாரு. அப்ப ரிஷப ராசியில் இருந்து குரு பகவான் 5ஆம் இடமா கன்னி ராசி பார்க்கிறாரு, 7ஆம் இடமா விருச்சிக ராசி பார்க்கிறாரு, 9ஆம் இடமா மகர ராசி உங்களை தான் பார்க்கிறாரு. உங்க ராசியில இருந்து இன்னைக்கு வக்கரம் அடையும் பொழுது அப்ப என்ன பண்ணுவாருன்னா, உங்களுக்கு தேவையற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு ஒரு நல்ல பாதையை அவர் காட்டி விட்டுருவார். இப்ப பொதுவா உங்க ராசிக்கு அதிபதி யாருன்னா சனி. சனியும் குருவும் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் தான், ஒன்றும் கெடுதல் எல்லாம் பண்ண மாட்டார். சனி தொழில் காரகம், தொழிலுக்கு அதிபதி. நவகிரகத்திலேயே ராஜா குரு பகவான் ராஜான்னு சொல்லுவோம். குரு கொடுப்பார், எவரை தடுப்பார். அப்போ இந்த சனியும் குருவும் சேர்க்கை சேரும் போது குரு வக்கர நிலை அடையும் பொழுது அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்குன்னு சொல்றதுல எந்த காரணத்தை கொண்டு ஒரு மாற்றம் இல்லை. பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த வக்கர நிலை அடையும் பொழுது இந்த 119 நாட்களுக்கு மகர ராசியில பிறந்தவங்களுக்கு குருவுடைய பார்வை மட்டும் உங்களுக்கு 9ஆம் இடமா பார்க்கல, ராகுவுடைய பார்வையை 3ஆம் இடமா பார்க்கிறாரு. பொதுவாக இப்ப ராகு பார்த்தீங்க அப்படின்னா ராகுவுடைய பார்வை 3, 7, 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 3ஆம் இடமா யாரு பார்க்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மகர ராசி தான் பார்க்கிறாரு. அப்ப ராகு பகவான் பார்க்கிறாரு, குரு பகவான் பார்க்கிறாரு. அப்படி பார்க்கக்கூடிய இந்த ஒரு தருணத்துல பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு வகையில் பார்க்கும்போது 7.5 சனி நடந்துட்டு இருக்குது. 7.5 சனியிலே பாத்தீங்கன்னா பாதச்சனி நடந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6.5 வருஷ காலமா பாத்தீங்க அப்படின்னா படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ராசி யாருன்னா மகர ராசிக்காரங்க. இது முதல் ரவுண்டா இருந்தா மங்குச்சனி, 2வது ரவுண்டா இருந்தா பொங்குச்சனி, 3வது ரவுண்டா இருந்தா மாரகச்சனின்னு சொல்லுவாங்க. அது எந்த சனியா இருந்தாலும் இப்ப குரு உங்களை பார்க்கக்கூடிய தருணம் பாத்தீங்கன்னா அருமையான யோகத்தை பார்க்கிறாரு. அப்படி யோகத்தை பார்க்கும்போது என்ன ஆகுது, முதல் விஷயம் என்னன்னா உங்களுக்கு தொழில் தொடங்கலாம். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க முதல்ல பாத்தீங்கன்னா இப்ப மங்குச்சனியா இருந்தா கண்டிப்பா தொழில் உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யுங்க.
ஆனா 2வது ரவுண்டு பொங்கு சனியோ இல்ல 3வது ரவுண்டு மார்க சனியோ இருந்தா இப்ப தொழில் தொடங்குறதுக்கு அருமையான ஒரு தருணம். இல்ல நான் பாத்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் பண்றேங்க, நான் ஒரு ஆன்லைன் பிசினஸ் பண்றேன், எனக்கு நான் ஒரு கமிஷன் தொழில் செய்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த 7.5 சனியில முடக்கமா இருந்து கஷ்டமா இருந்து நஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த 4 மாசம் பாத்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு வர பிரசாதம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த 4 மாசத்துக்கு வக்கரத்துல வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு இழந்தது பிடிக்கக்கூடிய ஒரு தருணத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவார். நான் ஒரு சீட்டு போட்டிருக்கிறேங்க, எனக்கு அந்த பைசா எனக்கு கை வரல, நான் ஒரு நகை நட்டு வச்சிருக்கிறேன், என்னால் திருப்ப முடியல, என் பைசா வெளியில விட்டுட்டேன், எனக்கு அது கிடைக்கல, இல்லை மற்றவங்களை நம்பி நான் ஒரு காரியத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், எனக்கு அந்த அமௌண்ட் என் கைக்கு வரல இப்படின்றீங்களா? கண்டிப்பா இந்த 4 மாசத்துக்குள்ளார உங்களுடைய தேவையற்றது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கண்டிப்பா சொல்றேன் கிடைக்கும். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பாத்தீங்க அப்படின்னா 100% உங்க சுய ஜாதகம் இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இப்ப நம்ம குரு வச்சு அடிப்படையா தான் இந்த வக்கரம் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ உங்க ஜாதகத்துல குரு ஆட்சியா இருந்துட்டாருன்னா, அதாவது உங்க ஜாதகத்துல தனுசு ராசியிலேயோ அல்லது மீன ராசியிலேயோ குரு இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஜாக்பாட்டு தான். அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்க ஜாதகத்துல ஆட்சியா இருக்கிறது மட்டும் இல்லாத இன்னைக்கு உச்சத்துல இருந்தார் அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு செல்வங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்வங்கள்லாம் என்ன? இன்னைக்கு மண்ணு வாங்கலாம், வீடு கட்டலாம், இடம் வாங்கி போடலாம், மண்மணி சார்ந்த விஷயங்கள் கிரையம் பண்ணலாம். இதுக்கு எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதையே உங்க சுய ஜாதகத்துல உங்களுக்கு குரு நீச்சம் அடைஞ்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு ஆப்போசிட்டான பலன்களை தான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். சரிங்களா? இருந்தாலும் இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 சனியில பாதச்சனி இருக்கிறதுனால கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு லாஸ்டா ஒரு 1.5 வருஷ காலமா ரொம்ப ஒரு போராட்டம். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த மே மாசம் 1ஆம் தேதியிலிருந்து அந்த குரு பார்த்த வாட்டி கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனா அதே சமயத்துல இந்த வக்கர நிலை அடையும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் மாறும் சொல்றதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி பார்க்கும்போது குரு பகவான் உங்களுக்கு டைரக்டா பார்க்கறதுனால புத்திர செல்வங்கள் இல்லாதவங்களுக்கு புத்திர செல்வம் பெருகும். 2வது பாத்தீங்கன்னா சுய தொழில் பண்ண முடியாத தவிழ்ச்சிட்டு இருந்துட்டு செஞ்சுக்கிட்டு நஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு மாற்று வழி கொடுத்துருவாரு. இதை தவிர பாத்தீங்கன்னா வண்டி வாகனம் மோட்டார் தொழில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேரிங் பிடிச்சி வண்டி ஓட்டுறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு தருணம். ஏன்னா சனி பகவானுக்கு பாத்தீங்கன்னா பகை என்னன்னா இரும்புன்னு சொல்லுவாங்க, இரும்பு இயந்திரம்னு சொல்லுவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு சனி வீட்டுக்கே இப்ப உங்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதியே சனியே இருந்து குரு வக்கரத்துல வரும்போது நீங்க சொந்தமா வண்டி வாகனம் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சிறுசு பெருசாக்கி சீர்திருத்தம் பண்ணி உட்காரக்கூடிய யோகம் இருக்குது. மொத்தத்துல எதையும் தாண்டி பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரம் மாறக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கிறதுனால உங்க சுய ஜாதகம் முதல்ல நல்லா இருக்கா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம், நமக்கு ஆண்டவன் 1000 வருஷம் கொடுக்கலைங்க. 1000 வருஷம் கொடுத்துருந்தா 950 வருஷம் போட்டு எனக்கு வேண்டாம், நான் ஒரு 50 வருஷத்துல வாழ்ந்துக்கலாம்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு காலம் அப்படி இல்லை, 4 நாள் வாழ்ந்த கூட நல்லா வாழணும். அப்ப நம்ம சுய ஜாதகம் நமக்கு கை கொடுக்கதான ஒரு பார்த்துக்கோங்க. இதே உங்க சுய ஜாதகத்துல குரு திசையோ குரு புத்தியோ குருவுடைய அந்தரமோ நடந்தது அப்படின்னா இந்த குரு வக்கர காலம் இந்த 4 மாசம் 119 நாட்கள் உங்களுடைய வளர்ச்சி யாராலையும் கண்டிப்பா சொல்றேன் தடுக்க முடியாது. சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குருவுடைய பார்வை மட்டும் இல்லை, ராகு பார்வை, அது இல்லாம பாத்தீங்கன்னா குரு இப்ப உங்களுக்கு உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அப்ப கல்யாணம் பண்றதுக்கு தேவை என்னன்னா குரு பார்வை இருந்ததை கல்யாணம் பண்ண முடியும். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 2 பேருக்கு குரு இருந்ததை கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது, ஒருத்தருக்கு இருந்தா கூட கல்யாணம் பண்றாங்க. அப்ப மகர ராசிக்காரங்களுக்கு இப்ப உங்களுக்கு குரு 5ல் இருக்கிறதுனால குரு பார்வை யோகம் உண்டு. அப்ப குரு பார்வை யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாப்பிள்ளைக்கோ இல்லை நீங்க பார்க்குற ஒரு பொண்ணுக்கோ குரு பார்வை இருந்தாலோ இல்லைன்னா கூட கண்டிப்பா தாராளமா கல்யாணம் பண்ணலாம். சரிங்களா? ஆனா கண்டிப்பா இந்த 4 மாசம் முடிகிறதுக்குள்ளார உங்களுடைய வாழ்வாதாரம் திருமண தடைகள் விலக போகுது, புத்திர செல்வங்கள் பெருக போகுது. அதாவது வண்டி வாகனங்கள் வாங்க போறீங்க, முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்வாதாரம் மாறப்போகுது. இதையே வெளிநாடு வெளி மாநிலம் போய் வெளிநாட்டில் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமா மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த 7.5 படாத பாடுபட்டுக்கிட்டு இருப்பீங்க.
எப்படி சொல்றது, எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியுமோன்ற இடத்துல கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உடைய அதாவது குரு வக்கர பயிற்சி உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா அமைய போகுது. இதுக்கு தகுந்த மாதிரியே உங்க ஜாதகமும் இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டுன்னு சொல்லலாம். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.